அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோல டேஸ்டியான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த டேஸ்டியான வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கேரட், 50 கிராம் பச்சை பட்டாணி, 10 பீன்ஸ் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பீன்ஸ், கேரட், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கலாம். கூடவே 2 பேக்கெட் மேகி நூடுல்ஸ் மசாலாவோட எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சு அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட வெட்டி வச்சுக்கிற தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறிகளை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இன்னொரு 3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். காய்கறிகள், பட்டாணி இதெல்லாம் முக்கால் பக்குவம் வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு 250 மில்லி தண்ணி சேர்க்கணும். இதுதான் சரியான அளவு. நாம 2 பேக்கெட் எடுத்துருக்கோம், அதனால 500 மில்லி அளவு சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே மசாலா பாக்கெட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த தண்ணி சுண்டுறதுக்காக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். கலந்து விடும்போது நூடுல்ஸ் உடையாம கலந்து விடுங்க, மெதுவா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்க மல்லி இலைகளை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ் கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுவை அற்புதமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.